என்னையா நடக்குது தமிழ்நாட்டுல? உண்மையிலேயே ஆட்சி தான் நடத்துறீங்களா? இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா? காவல்துறைலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? "இரும்பு கரம் கொண்டு தடுப்போம்" அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நியூஸு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற நியூஸ் தான். இன்னைக்கு காலையில எந்திரிச்சுட்டு ஃபோன எடுத்தோம்னா, முதல்ல இன்னைக்கு 14 வயசு சிறுமிய கூட்டு பாலியல் பண்ண ஆசாமிகள், போதை ஆசாமிகள் அப்படின்னு நியூஸ் வருது. காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு? நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு மட்டும் எத்தன பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு? நேத்து என்ன சம்பவம் நடந்திருக்கு? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டூ த ஷோ. நான் உங்கள் ராவுத்தர். இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்ச உடனே முதல் நியூஸ் என்னன்னா, கூட்டு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட துயரம் அப்படின்னு தான் நியூஸ் வருது. என்னடான்னு பார்த்தோம்னா, திருச்சியில படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேலையா வந்திருக்காங்க. ஒரு விடுதியில தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு 3, 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில வரும்போதும் அவங்கள கடத்திட்டு போய் காருக்குள்ளேயே வச்சு மிரட்டியிருக்கானுங்க. வெளியில சொல்லக்கூடாது நாங்க தான் அப்படின்னு. இதெல்லாம் பப்ளிக்கா நடக்குது. காவல்துறை என்னதான் பண்றாங்க? நம்ம முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை இதுக்கு என்னதான் ஆக்ஷன் எடுத்திருக்கு? தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு தண்டனை குடுத்து என்ன பிரயோஜனம்? முதல்ல குற்றவாளிகளையே மூஞ்ச மூடி கொண்டுட்டு போறீங்க. அவங்க மூஞ்சி எல்லாருக்கும் தெரியிற மாரி கொண்டுட்டு போங்க. அப்பதான் அடுத்த முறை அவங்கள வெளியில மக்கள் பார்த்தாலும் அவங்கள்ட்ட இருந்து சேஃபா இருக்க முடியும். அடுத்ததா என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல மதிய உணவ சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 43 பேர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது உங்கள்ல எத்தன பேருக்கு தெரியும்? இந்த நியூஸ் வெளியில வராது, வரவும் விடமாட்டாங்க. ஏன்னா, தேர்தல் சமயத்துல இந்த மாதிரியான நியூஸ்லாம் மக்கள் கண்ல பட்டுச்சுன்னா, திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியில வராது. இதே மத்த ஆட்சி நடக்கும்போது நடந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் இந்த திராவிட உடன்பிறப்புகள்லாம் இத எந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவ நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. மக்கள் எல்லாருக்குமே இது தெரியணும். ஏன்னா, இது வந்து சாப்பாட்டுல பல்லி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. பல்லி விழுந்துருச்சு. அங்கே வந்து அந்த கிச்சன் சுகாதாரமற்ற நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பள்ளிக்கூடத்த திறந்து வச்சதே நம்ம கல்வி அமைச்சர் தான் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அமைச்சர் திறந்து வச்ச பள்ளிக்கூடம், கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு தகுதியற்ற கிச்சனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல்லி விழுந்துருச்சு. 43 குழந்தைங்க உயிரோட விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுலயும் சில தற்குறிகள் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகள் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெத்தவங்கலாம் அங்க போய் நின்னு அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே இங்க வயிறு வலிக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா சில கொத்தடிமைங்க போயிட்டு, "நான் போய் குழந்தைகள பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருக்காங்க" அப்படின்றானுங்க. வெட்கமே இல்லையா? இதுல கூடவா அரசியல் பண்ணுவீங்க? சின்ன பசங்களோட வாழ்க்கை. அடுத்ததா நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம். தூத்துக்குடியில 12வது படிக்கக்கூடிய ஒரு பொம்பள புள்ள, சாயந்தரம் இயற்கை பாதைய கழிக்கிறதுக்காக வீட்ட விட்டு வெளியில போயிருக்கு. போன புள்ள திரும்ப வீட்டுக்கு வரல. 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப வீட்ல உள்ள அவங்க அப்பா, அம்மாலாம் போய் தேடி இருக்காங்க. ஆள காணோம். திரும்ப மறுபடியும் ஊர்ல சொல்லி கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல போய் தேடி இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல குழந்தைய. திரும்ப மறுபடியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்காக நைட்டு 10, 10:30 போல போலீஸ் ஸ்டேஷன் போனா, "நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம். காலையில வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இவங்க நைட் ஃபுல்லா தேடி இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல. திரும்ப மறுபடியும் காலையில போயிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போனா, "இது வந்து எங்களுக்கு நாங்க எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து மகளிர் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள திரும்ப மகளிர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. இத நீங்க நைட்டே சொல்லியிருந்திருக்கலாம்ல. திரும்ப அவங்க மறுபடியும் காலையில மகளிர் ஸ்டேஷனுக்கு போனா, "அங்க உன் பொண்ணு எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா. கம்ப்ளைண்ட் குடு. விசாரிச்சு சொல்றோம். இல்ல இவன் மேல சந்தேகமா இருக்கா? சொல்லு" அப்படின்னு அவங்கள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்கு இந்த காவல்துறை. புள்ளைய காணோன்னு ரொம்ப மனவேதனையோட வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தா, இந்த மாதிரி தான் நீங்க மக்கள ட்ரீட் பண்ணுவீங்களா? இவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணியும் அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா, ஒரு பக்கம் தன்னோட புள்ளைய காணோன்ற வேதனை. இன்னொரு பக்கம் கேஸ் அங்க எடுத்துக்க மாட்டோம்ன்னு சொல்லி இங்க அனுப்பி விட்டாய்ங்க. இங்க வந்தா, இங்க எவ்வளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க. திரும்ப மறுபடியும் ஒரு வழியா கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போய் தேடுனா, கடைசியா அந்த புள்ள இயற்கை பாதை கழிக்க போன இடத்துல துண்டு துண்டா வெட்டி, ரேப் பண்ணி போட்டுட்டு போயிருக்கானுங்க. சாயந்திரம் 6 மணிக்கு வீட்ட விட்டு இயற்கை பாதை கழிக்க போன ஒரு பொண்ணுக்கு இந்த நெலைம, இது எங்கேயாவது நடக்குமா? சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுதா? இத கம்ப்ளைண்ட் குடுக்க போனா, கம்ப்ளைண்ட் குடுக்க போனவங்களே, "ஏன்டா கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தோம்" அப்படின்ற நெலைமைக்கு யோசிக்க வைக்கிறாங்க காவல்துறை. இத வந்து என்னடா சம்பவம்ன்னு பார்த்தா, சாயந்திரம் 6 மணிக்கு வீட்ட விட்டு இயற்கை பாதை கழிக்க போன பொண்ண, அங்கேருந்து சில போதையில இருந்து சில நாய்ங்க தூக்கிட்டு போயிட்டு வச்சு, பாலியல் வன்கொடுமை பண்ணி, அந்த பொண்ண துண்டு துண்டா வெட்டி, அங்கேயே கொன்னு போட்டுட்டு போயிருக்கானுங்க. நைட்டு ஃபுல்லா தேடி காலையில வெறும் பாடிய தான் அவங்க பெத்தவங்க கண்ல காமிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுருக்கும்.
இந்த மாதிரியான சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. நேத்து ஒரு பாலியல் வழக்கு பதிவாயிருந்துச்சுன்னா, இன்னைக்கு 4 பாலியல் வழக்கு பதிவாகுது. பதிவாகாத வழக்கு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா, இந்த மாதிரியான சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஆனா, இத பத்தியெல்லாம் முதல்வர் பேசவே மாட்டாரு. ஏன்னா, இத பத்தி முதல்வர் பேசிட்டா, இன்னும் பெருசா டெலிகாஸ்ட் ஆயிரும். அப்ப மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். ஓ! திராவிட மாடல் ஆட்சியில இந்த அளவுக்கு கேவலமா நடக்குதா? அப்ப சட்ட ஒழுங்கு எங்கே போச்சு? காவல்துறைகள்லாம் என்ன பண்றாங்க? அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில வந்துரும். தன்னோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிரும். அப்படின்றதுனால முதல்வரோ, இல்ல துணை முதல்வரோ இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸ வெளியில பெருசாக்காம, எப்படி உள்ளே வச்சு முடிச்சிரலாம் அப்படின்றத தான் பார்ப்பாங்க. பத்தாததுக்கு லாக்கப் டெத் வேற. கன்டினியூஸா அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம யாரும் அதுக்காக போராட்டம் பண்ணி, அதுக்கு ஒரு சொல்யூஷன எடுக்காத வரைக்கும், இந்த மாதிரியான லாக்கப் டெத் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப நேத்து கூட கஸ்டடில வச்சு அடிச்சு கொன்னுட்டோம். ஆகாஷ்ன்ற ஒரு பையன் நியூஸ் இப்ப வந்துட்டு இருக்கு. அந்த சம்பவமும் அத பத்தியும் முதல்வர் எதுவும் பேச மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு முக்கியமான வேலைகள் மாநாடு நடத்துறது. ஏன் அவர் நடத்தின மாநாட்டுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. உங்கள்ல எத்தன பேருக்கு தெரியும்? திமுக நடத்தின மாநாட்டுல 2 பேர் டெத்து. உங்கள்ல யாருக்காவது தெரியுமா? அவங்க திமுக அந்த மாநாட்டுக்கு கூட்டிட்டு போன ஒரு வேனு கவுந்து விழுந்து 12 பேரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. உங்கள்ல யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரியான சம்பவங்களையும் இந்த மீடியா காட்டாது. இதே டிவிகே கட்சியிலயோ, இல்ல இன்னொரு கட்சியிலயோ இந்த மாதிரியான சம்பவம், இல்ல பைப்ல தண்ணி வரல, அதெல்லாம் பெருசா காட்டக்கூடிய மீடியா, நேத்து திமுக மாநாட்டுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. அத எந்த மீடியாலயும் சொல்ல மாட்டாங்க. இல்ல எந்த மீடியாலயும் சொல்லி பார்த்திருக்கீங்களா? இத விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, 7 வயசு சின்ன குழந்தைய ஒரு போதையில இருந்த ஒரு நாய் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட அந்த அந்த குழந்தையா எந்திரிச்சு நடந்து வந்திருக்கு வீட்டுக்கு. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கானுங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து பொம்பள பிள்ளைங்க வீட்ட விட்டு எங்கேயுமே முடியல. வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு சட்ட ஒழுங்கு, பாதுகாப்பு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில ரொம்ப கேவலமான பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்கு மக்களுக்கு. எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. வீட்ட விட்டு வெளியில போனா பக்கத்துல கூட நிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு சட்ட ஒழுங்கு. பாதுகாப்பு. இந்த மாதிரியான நேரத்துல நம்ம தான் நம்மளோட பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா, திரும்ப இந்த திராவிட மாடலுக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நாளைக்கு 4 நடக்குதுன்னா, நாள பின்ன இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இதுக்கு எண்ணிக்கையே இல்லாம போயிரும். ஒரு நாளைக்கு கணக்கே இல்லாம போயிரும். தமிழ்நாட்டுல பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமா ஆகக்கூடிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. அந்த நாய் மேல ஆல்ரெடி 2 போக்சோ வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன ஃப்ரீயா வெளியில விட்டதுனால தான், இன்னைக்கு 3வதா ஒரு சம்பவத்த பண்ணியிருக்கான். அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட நடந்து போயிருக்கு. இதுக்கு யார் காரணம்? எங்க போச்சு சட்ட ஒழுங்கு? காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு? என்னதான் நடவடிக்கை எடுக்குறீங்க? நான் மறுபடியும் சொல்றது தான். ஒரு குற்றவாளி அவன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி வெளியில கூட்டிட்டு போறீங்கன்னா, தயவு செஞ்சு அவனோட முகம் மக்களுக்கு தெரியறா மாரி பண்ணுங்க. முகத்துல ஒரு கவர போட்டு மூடி அவன கூட்டிட்டு போயிட்டா மக்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து அவன் வெளியில பார்க்கும்போது மக்கள் எப்படி அவன்ட்ட இருந்து சேஃபா இருப்பாங்க? நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முதல்வர், அவருக்கு தான் இந்த கேள்வி. ஏன் மக்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரியான சம்பவம் இனிமே ஒண்ணு கூட நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பாலியல் வழக்கு பதிவாச்சுன்னா, நாளைக்கு 2, 3, 4ன்னு அதிகரிச்சுட்டே தான் போகுது. இத கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு? சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க விசாரணை பண்றோம். கைதிகள பிடிக்கிறோம். புடிச்சவங்கள என்னதான் பண்றீங்க? அடுத்து 2 வருஷம், 1 வருஷத்துல அவங்க அப்படியே நீட்டா வெளியில வந்து அடுத்து அதே சம்பவத்த தான் பண்ணிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது அவங்க ஆட்சியில. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இதுக்கு தான் கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? நீங்க இன்னைக்கு மக்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் என்ன பாதுகாப்பு குடுத்திருக்கீங்க உங்க ஆட்சியில? அவங்களுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இந்த தமிழ்நாட்டுல வீட்ட விட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வெளியில முடியல. போயிட்டு நிம்மதியா அவங்க உசுரோட வருவாங்களான்றதே ரொம்ப சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆட்சிய நடத்திட்டு இருக்கீங்க. எங்கேயும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. உங்களுக்கு தான் இன்னைக்கு அவரு கேட்டிருக்காரு. தைரியம் இருந்தா உங்களுக்கோ, இல்ல உங்க துணை முதல்வர்ன்னு அடுத்த முதல்வர்ன்னு சொல்லக்கூடிய உங்க மகனோ, என் கூட ஒரு விவாதத்துக்கு வாங்க. நானும் வர்றேன். உங்க சேனல்ல கூட சன் டிவில வச்சுக்கோங்க, கலைஞர் டிவில வச்சுக்கோங்க. எந்த சேனல்ல வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். அவரு கேட்கட்டும். நானும் கேட்கிறேன். சமூக நீதினா உங்க மகனுக்கு என்னன்னு தெரியுமா? இல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கேள்வி கேளுங்க. நானும் கேட்கிறேன். வாங்க பதில் சொல்லிக்குவோம். நான் தோத்துட்டா நான் அரசியல விட்டே போயிர்றேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. தைரியம் இருந்தா தாராளமா அவர கூப்பிட்டு வச்சு நேருக்கு நேரா ஒரு போட்டிய ஒண்ணு நடத்திக்கோங்க. மீடியால உங்க சேனல் இருக்குல்ல சன் டிவி. சன் டிவிலே ஒரு விவாதத்த நடத்திக்கோங்க. மக்கள் பார்க்கட்டும். இன்னைக்கு மக்களுக்கு நீங்க எந்த லட்சணத்துல பாதுகாப்பு குடுக்குறீங்கன்னு மக்களுக்கு தெரியணும்ல. இவ்ளோ சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல எல்லாத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சின்ன குழந்தைங்க. எல்லாருமே சின்ன குழந்தைங்க. ஈஸியா வீட்டுக்கு வெளியில விளையாண்டுட்டு இருக்கது, பரீட்சை எழுத போறது, வீட்ட விட்டு வெளியில போறது, இந்த மாதிரியான பிள்ளைங்களா பார்த்து டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. முடிஞ்ச அளவு உங்களோட பெண் குழந்தைகள பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இந்த ஆட்சிய நம்பி உங்களுக்கு எந்த பயனும் இல்ல. இந்த ஆட்சியில உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு பெண்கள தனியா விடாதீங்க. எங்க போனாலும் நீங்களும் யாராவது பெத்தவங்க கூட போயிட்டு வாங்க. இந்த ஆட்சியில போலீஸ் பாதுகாத்துரும், முதல்வர் பாதுகாத்துருவாரு அப்படின்னு யாரையுமே நம்பாதீங்க.
நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ அடுத்த ஆட்சி மாற்றம் வர வரைக்கும் உங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எதுவுமே அடுத்து திமுக வந்தாலும் சரியாகாது. ஏன்னா, இப்பவே சரியாகாதது திரும்பவும் திமுக வந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி நம்புவீங்க? அதனால முடிஞ்ச அளவு இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.